ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழாவும் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோயில் நூதன தங்க விமான ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷண பெருவிழாவும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் அகில மக்கள் அருள் பெறுவதற்காக அமைக்கின்றது ஜெயா தொலைக்காட்சி இந்த நேரலை ஒளிபரப்பை. வானவர்கள் பூமாழி பொழிய வங்க கடல் அலைகள் அதற்கு பாராட்டு தெரிவிக்க அற்புதமான 12 ஜோதிர்லிங்கங்களில் முதலாவது ஜோதிர்லிங்கமான ராமேஸ்வர திருத்தலத்தில் அமைந்தருளி இருக்கின்ற திருக்கோயிலுக்கு ஓர் நன்னீராட்டு பெருவிழா இப்பொழுதே கருடன் மேலே வந்துவிட்டது. பசுமையான தென்னை மரங்கள் தலையாட்ட, காற்றில் அவைகள் கீதம் பாட, அற்புதமான இந்த திருக்காட்சி ராமேஸ்வர திருக்கோபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம். ஒருபுறம் சைவம், ஒருபுறம் வைணவம். சைவம் வேறல்ல, வைணவம் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பதற்கு உலகிலேயே அதிக பக்தர்கள் வந்து வழிபடுகின்ற திருக்கோயிலாக ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் அமைந்தருளி இருக்கின்றது. இந்த அற்புதமான திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா ராமேஸ்வர திருக்காட்சி அந்த கோபுரம் கடம் புறப்பாடு நடந்துவிட்டது. இன்றைய நாள் அற்புதமான திருநாள். தை மாதம் புதன்கிழமை. தை மாதத்தில் அமைகின்ற திருமணத்திற்கான முதல் நாள் இது முகூர்த்த நாள். இந்த நல்ல முகூர்த்தம் என்பது தர்மமிகு தமிழகத்தில் தர்மம் செழித்தோங்குகின்றது என்பதை குறிப்பிடுவதாக இருக்கின்றது. ராமநாத சுவாமி திருக்கோயிலின் நன்னீராட்டு பெருவிழாவும் அதே நேரத்தில் அமைந்தருள இருக்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோயிலின் நூதன தங்க விமான ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோட்சண பெருவிழா அமைகின்றது. ஸ்ரீமத்யை கோதாயை நம. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வட மகாதாம சுவாமினே நம. ஸ்ரீ விஷ்ணு சித்த சுவாமினே நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. இன்றோ திருவாடிப்பூரம், எமக்காக ஒன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தார். குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். சீயப்பதியாய் சகலலோக சரண்யனாய் பராங்குச பரகால யதிவராதி பக்த கோடி ரமித பாத பத்மனாய் திருவாழ் மார்வனாய் திகழும் சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வடபத்திர சாயி என்னும் திருநாமத்தோடு உகந்து எழுந்தருளியுள்ள திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கஷேத்திரம். தங்க விமானத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இன்று இரண்டும் கிடைத்து விட்டது. பொன்னும் கிடைக்கின்றது ஆண்டாளின் அருட்கருணையினாலே, புதனும் அமைந்து விட்டது. ஸ்ரீரங்கநாதனுக்கே மாமனாராகப்பட்டவர் என்னும் சிறப்புடைய ஸ்ரீ பெரியாழ்வார் திரு அவதாரம் செய்த திருத்தலமாகவும், பூமி பிராட்டியே வைகுந்த வான் போகன் தன்னையும் இகழ்ந்து ஆழ்வாரின் திருமகளாய் ஸ்ரீ ஆண்டாளாய் அவதரித்த திவ்ய கஷேத்திரமாகவும் திகழ்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர். அற்புதமான கோபுர காட்சி. அதில் கூட கிளிகள் இருக்கின்றன.
எவ்வாறு நாச்சியார் திருக்கரத்திலே கிளி இருக்குமோ அவ்வாறே இருக்கிறது. தற்போதைய நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ராமேஸ்வர திருக்காட்சி வர்ணனையை டாக்டர் மாகி ரமணன் தொடர்கிறார். அற்புதமான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தில் யாக குண்டங்களை இங்கே தரிசிக்கின்றோம். இது ஒரு பக்தி தீவாக இன்றைய தினம் விளங்குகிறது. 12 ஜோதிர்லிங்கங்களில் தலையான முதன்மையான ஆலயம் இந்த ராமேஸ்வரம். இங்கு சிவாச்சாரிய பெருமக்களெல்லாம் யாக குண்டத்திலே வேள்வி வளர்த்து அற்புதமாக அந்த யாகசாலையிலே அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான அந்த அமுத கலசங்களை இங்கே யாகத்தின் முன்னால் அதற்கு பெருமை சேர்க்கின்றார்கள், அதை பூஜிக்கின்றார்கள். இங்கே பஞ்சபூதங்களும் இறைவன்தான் என்கின்ற ஒரு அருமையான தத்துவத்தை நீரிலே அந்த குடத்தை வைத்து குடத்திலே இருக்கின்ற தண்ணீருக்கு, அந்த கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்ற தண்ணீருக்கு நெருப்பிலே யாகம் செய்து அதை புனிதமாக்குகின்ற ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே ராமேஸ்வரத்திலே 12 ஜோதிர்லிங்கங்களில் தலையாய இந்த காட்சியை நாம் இன்று காண்பதற்கு ஸ்ரீகவி ஐயா அவர்கள் சொன்னதைப் போல புதன்கிழமை இன்றைய தினம் நாம் பேறு பெற்றோம். தீப ஆராதனை நடக்கின்றது. அற்புதமான இந்த காட்சி இங்கே நாம் காணுகின்றோம். இந்த காட்சி ராஜகோபுரத்தை காணுகின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நாம் இப்பொழுது செல்லுகின்றோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவா என்பது போல அக்கினி குண்டங்கள் அற்புதமாக அமைந்தருளியிருக்கின்றது. திருமண் காப்பு தெளிவாக தெரிகின்றது. ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன சம்பரோட்சணத்திற்கான தீபாராதனை ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தல திருக்கோயிலிலே அமைந்தருளுகின்றது. தன் குழலினில் சூடிய பூ மாலையை அழகிய வட பெருங்கோயிலுடையானுக்கு அளித்திடும் கோல மயிலாய் அச்சாவதார முதல்வனாம் அரங்கனார்க்கு பண்ணு திருப்பாவை பல் பதிகம் பாடிக் கொடுத்தவளாய் மற்றைய ஆழ்வார்களின் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் கோயில் அண்ணனாம் நம் ராமானுசருக்கு பின் ஆனவளாய் அன்னங்கள் வந்து மென்னடை கற்கும் அழகே வடிவான ஸ்ரீ ஆண்டாளாய் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் திருக்கல்யாண திருக்கோலத்தில் இத்திருத்தலத்திலே திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருப்பது இதோ அந்த அற்புதமான அந்த தங்க விமானத்திற்கு பட்டாச்சாரிய சுவாமிகள் அனைவரும் தங்களுடைய கலசங்களை, புனிதமான கலசங்களை, கங்கா சரஸ்வதி சிந்து கோதாவரி நர்மதா என்று பாசுரம் பாடுவதைப் போல 7 புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வந்தது மட்டுமின்றி மற்றைய தமிழகத்து நதிகளிலும் புனித நீரை அதனில் சேர்ப்பித்து இப்பொழுது அந்த நூதன தங்க விமான ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோஷண பெருவிழாவினை நடத்திட முனைந்துள்ளார்கள். நாச்சியார் திருமாளிகை என அழைக்கப்படும் இத்திருக்கோயிலின் திருப்பணிகள் செவ்வனே நிறைவு பெற்றதோடு குறையொன்றும் இல்லாத கோவிந்தனா திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் ஆனந்த நிலைய விமானத்தை போன்று நம் சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி ஆண்டாள் நாச்சியாருக்கும் அழகிய தங்க விமானம் அமைக்கப்பட்டு இன்றைய அற்புதமான புதன்கிழமை ஏகாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் மீன லக்னம் சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் ஸ்ரீ கோதாகருட சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி நூதன சொர்ண விமானம் ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு
ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர ஆகம முறைப்படி ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோச்சனம் பெருவிழாவை அற்புதமாக தந்து கொண்டிருக்கிறது நேரலையாக ஜெயா தொலைக்காட்சி. ஸ்ரீ ஆண்டாள் அற்புதமான திருப்பாவை பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழிகளையும் இந்த உலகிற்கு அளித்த காரணம் உலகம் உய்வதற்காக, உலக மக்கள் நலம் பெறுவதற்காக. 9 கால பூஜைகளை தொடர்ந்து இன்றைய நிலையிலே இந்த அற்புதமான திருக்கோல அமைப்பை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வில்லியும் கண்டனும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டணத்தை ஆட்சி செய்த மகாராணி மல்லியின் 2 புதல்வர்கள் ஆவார். வனத்திற்கு வேட்டையாட சென்றபோது கண்டன் ஒரு புலியினால் கொல்லப்பட்டார். தன் சகோதரனுக்கு நிகழ்ந்த துன்பத்தை கடவுள் காட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த வில்லிக்கு தெரியப்படுத்தினார். இதோ அந்த அற்புதமான கடம் எனப்படும் கலசங்கள் விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் விநாயகப் பெருமான் ராமநாத சுவாமி ராமேஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படும் திருத்தலத்திலிருந்து தானும் இங்கே முதல்வனாக அமர்ந்து கொண்டு தும்பிக்கை ஆழ்வார் என்ற நிலையிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரே நேரத்தில் 2 காட்சிகளை காண்பதற்கு கண் செய்த தவம் என்று நாம் இதை சொல்ல வேண்டும். ஜெயா தொலைக்காட்சியின் மூலமாக ஒரே நேரத்தில் நாம் 2 ஆலயங்களுடைய அற்புதமான குடமுழுக்கு பெருவிழாவை கண்ணுற்று மகிழ்கின்றோம். இது சாதாரணமாக எங்கும் காண முடியாத ஒரு அற்புதம். இங்கே சைவம், அங்கே வைணவம், இரண்டுமே இந்த ஆட்சியிலே தழைத்து ஓங்குகின்றதை இது காட்டுகின்றது. ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே இந்த அருமையான சிவனுடைய காட்சியை இங்கே ராமேஸ்வரத்திலிருந்து காணுகின்றோம். அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நாச்சியார் திருக்கோயிலிலே அங்கே அந்த தங்க விமான கலசத்திற்கு சம்ரோட்சணம் செய்கின்ற காட்சியையும் காணுகின்றோம். நாம் நேரில் சென்றால் ஒரு இடத்திற்குத்தான் செல்ல முடியும். ஆனால் இங்கே ஒரே நேரத்தில் 2 காட்சிகளை கண்டு மகிழ்கின்ற ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் நான் பெற்றிருக்கின்றோம். அற்புதமான 2 தீர்த்தங்கள் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது. அதாவது 22வது தீர்த்தம் கோடி தீர்த்தம், முதலாவதாக அக்னி தீர்த்தம். அந்த தீர்த்தங்களால் சிறப்புடையது இந்த ராமேஸ்வரம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையால் தொடங்கினார்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரவே என்று தாய்மான சுவாமி பாடினார்கள். அப்படி மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பது மிக விசேஷமாக இந்த ராமேஸ்வரத்திலே அமைந்திருக்கின்றது. 22 தீர்த்தங்கள் உள்ளேயும் வெளியே 22 தீர்த்தங்களும் இங்கே அமைந்திருக்கின்றன. எனவே இந்த ராமேஸ்வரத்திலே இருந்து நீராடி விட்டுத்தான் காசிக்கு சென்று கங்கையிலே நீராடி அந்த கங்கையிலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வந்து மீண்டும் இந்த ராமேஸ்வரத்திலே கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது என்பது முன்னோர்களுடைய மிக பெரும் வாழ்வின் நோக்கமாக இருந்திருக்கின்றது. எனவேதான் இதை அழகாக சொன்னார்கள், காசி ராமேஸ்வர புனித யாத்திரை பிறவியினுடைய நோக்கமாக இது அமைந்தது. ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளிலே இந்த ராமேஸ்வரத்திலே சென்று தீர்த்தமாடுவது என்பதை சொல்லி வைத்தார்கள். அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்திலே ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே சூடி கொடுத்த சுடற்கொடியினுடைய நாச்சியார் திருக்கோயிலிலே நடக்கின்ற சம்பரோட்சணத்தையும் ஒரு சேர நாம் காணுகின்ற இரட்டை பாக்கியங்கள் இன்றைய தினம் பெற்றிருக்கின்றோம். இந்த அருமையான ராமேஸ்வரத்திற்கு தேவை என்று கூட ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். தேவையூர். மனித வாழ்க்கைக்கு என்ன தேவை? அருள் தேவை. அந்த அருளை தேடுவதற்கு இதுபோல ஒரு புனிதமான நிகழ்வுகளை பங்கேற்க வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வர்ணனை தொடரும். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள்களா என்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார்.
இச்சைகளை இனிதாக்குவது பச்சை நிறம். அந்த பச்சை நிறம் கொண்ட கிளியை தன் கரத்திலே தாங்கிக் கொண்டிருப்பவள் இன்றைய நிலையில் மட்டுமல்ல, நாளைய நிலையிலும் நமது இச்சைகளை இனிதாக்குபவளாக, ஆண்டாளாக, நாச்சியாராக ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தை பற்றி குறிப்புகள் பல இருந்தாலும், வில்லி என்பவனுடைய பெயராகவே வில்லிபுத்தூர் அழைக்கப்பட்டது எனினும், அதன் பின்னர் ஸ்ரீ ஆண்டாளான நாச்சியார் இத்திருவூரில் அவதரித்ததால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் மாற்றம் பெற்று போற்றப்பட்டது. தமிழில் இதனை திருவில்லிபுத்தூர் என்று போற்றுவதும் உண்டு. பல தமிழ் சமய நூல்களை எழுதிய மகான்கள் இந்த பட்டத்தின் பெயரை தங்கள் இலக்கிய படைப்புகளில் பயன்படுத்தி உள்ளனர். ஒருபுறம் ராமநாத சுவாமி திருக்கோயில், மறுபுறம் நாச்சியார் திருக்கோயில். அனைவர்களும் இரு பக்கம் குடமுழுக்கு பெருவிழா, மற்றொரு பக்கம் மகா சம்ரோட்சண திருவிழா. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் திரேதாயுகத்து ராமன் போற்றப்படுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலில் பெரியாழ்வார் பாசுரங்களிலும் ஆண்டாளுடைய பாசுரங்களிலும் பெரும்பான்மையாக துவாபர யுகத்து கண்ணன் போற்றப்படுகிறார். ஆக தசாவதாரங்களிலே பரிபூர்ண சம்பூர்ண அவதாரம் எனில் ஒன்று ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். கண்ணனை போற்றி பாடி, கண்ணனை பணிந்து பணிந்து, கண்ணனை வாவென்று அழைத்து, அவனுக்கு பாலூட்டி குழல் முடித்து நடையிட்டு தங்கச் சலுகையிட்டு பாடுகிறார் தந்தை பெரியாழ்வார். அதே கண்ணனாக கோவிந்தனாக எழுந்தருளி திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானாக அருள்பாலிக்கின்ற அப்பெருமானை ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்திலிருந்து தூது விடுகின்றாளாம் ஆண்டாள். விண்ணில மேலாப்பு விடுத்தாற் போல் மேகங்காள் என்று எவ்வாறு காளிதாசன் மேகவிடு தூது விடுத்தானோ, அதற்கு முன்னரே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மேகவிடு தூதுவாக திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானுக்கு ஒரு தூது அனுப்பினாளாம். வடபத்திர சாயி திருக்கோயில், அந்த திருக்கோபுரம் தருமமிகு தமிழகத்தின், தமிழக அரசின் ஓர் அற்புதமாக சின்னமாக அமைந்திருப்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த இடத்தில் பிறந்த ஆழ்வார்களில் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் தமிழ் வரலாற்றில் மிகவும் அதிமுக்கியமானவர்கள். ரங்கமன்னார் என்று அழைக்கப்படும் வடபத்திரசாயி கோவிலும் இங்கே தரிசிக்கலாம். பெரு வெள்ளத்தின் போது இந்த தெய்வம் குழந்தை வடிவத்தில் வடபத்திரம் என்று அழைக்கப்படும் ஆலமர இலையில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் வீடு அமைந்துள்ள சதுரகிரி மலையும் இவ்விடத்தில் இருக்கிறது. மடவார் வளாகம் வைத்தியநாதர் கோயில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு சற்று அருகாமையில் அமைந்திருக்கிறது. இக்கோவிலில் 6 அடி நீள நடராஜ திருவுருவத்தை தரிசிக்கலாம். இந்த இடத்திற்கென்று ஒரு பழங்கால வரலாறும் உள்ளது. அற்புதமான 2 காட்சிகள் சங்கல்பம் அமைந்திருக்கிறது. ஒரு சங்கல்பத்தை தரிசிக்கின்ற பொழுது பக்தர்கள் தங்கள் மனதிற்குள் இந்த அற்புதமான காட்சியை பார்த்து அவரவர்களுடைய கோத்திரம், நட்சத்திரம், பெயர் ஆகியவைகளை தங்களுக்குள் சொல்லிக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டால் பல சச்சரவுகள் விலகும், சங்கடங்கள் மாயும். அதிலும் பொன்னான கோபுரத்தை தரிசிக்கின்ற பொழுது வாழ்வு பொன்னாகும். மண்ணாகி போகின்ற இந்த உலகத்திலே இந்த பொன்னான திருக்காட்சி, அற்புதமான வராக மூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றார். வராகத்தை தரிசிக்கின்ற பொழுது வாழ்வு வளமாகும். சங்கற்பம் செய்து கொண்டு அதே நேரத்திலே ராமேஸ்வரத்தில்
ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கிறது. ராமர் இங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் என்பது ஒரு வரலாறு. இதை கம்பனும் சுட்டி காட்டுகிறான் தனது காவியத்திலே. அங்கே அமைந்திருப்பது ராமர் பாதம். எப்பொழுதுமே தெய்வங்களின் பத கமலங்களையே தரிசிக்க வேண்டும். அதிலும் ராமர் பாதத்தை ராமேஸ்வர கோயிலிலிருந்து பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சியை ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக உலக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ராமர் பாதம் என்றால், ஒரு பக்கம் கண்ணன் பத கமலங்களை பாடி அருளிய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயில் அமைகின்ற வைபவத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையான ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே கடங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் பக்தர்களெல்லாம் பரவசத்தோடு இருக்கின்ற ஒரு காட்சியை நம்மால் காண முடிகின்றது. இது 12 ஜோதிர்லிங்கங்கள் மட்டுமல்ல, 51 சக்தி பீடங்களிலும் ராமேஸ்வரம் உண்டு. சேது சக்தி பீடம் என்று இதற்கு பெயர். 51 சக்தி பீடங்களிலே பர்வதவர்தினி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஆலயத்தினுடைய சக்தி பீடமும் ஒன்று. எனவே 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் விளங்குகின்றது. 274 தேவார பாடல் பெற்ற தலங்களிலே 198வது தலமாக வைத்து போற்றப்படுகின்றது இந்த ராமேஸ்வரம். ஞானசம்பந்த பெருமான் 2 பதிகங்களை பாடி போற்றியுள்ளார். திருநாவுக்கரசராகிய அப்பர் ஒரு பதிகம் பாடி போற்றியுள்ளார். அருணகிரிநாத பெருமான் 2 திருப்புகழிலே ராமநாத சுவாமியினுடைய திருப்புகழை பாடி மயங்குகின்றார். தாயுமானவ சுவாமி மிக அருமையான பல பாடல்களிலே ராமேஸ்வரத்தை போற்றியுள்ளார். பின்னால் வந்த பாம்பன் சுவாமிகளும் ராமேஸ்வரத்தை போற்றி பாடியுள்ளார்கள். இப்படி அருளாளர்களால் பாடப்பெற்ற அருமையும் பெருமையும் நிறைந்த இந்த ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே இன்றைய தினம் மகா திருக்குடமுழுக்கு நடக்கின்றது. இதோ நந்தியை தரிசிக்கின்றோம். இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள நந்திக்கு ஒரு தனி சிறப்பு என்ன என்றால், மற்ற ஆலயங்களிலெல்லாம் நந்தி கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சுதை உருவத்தால் ஆன நந்தி. இந்த நந்தியினுடைய உயரம் 17 அடி, அகலம் 12 அடி, நீளம் 22 அடி என்று தஞ்சை பெரிய கோயில் நந்தியைப் போல, திருவாவடுதுறையில் உள்ள பெரிய நந்தியைப் போல இந்த ராமேஸ்வரத்திலும் மிகப்பெரிய நந்தி இருப்பதை காணுகின்றோம். நந்தி அருளால் நாதனாம் அருள் பெற்றோம் என்று திருமூலர் கூறுகின்றார். எனவே நந்தி வேறு சிவன் வேறு என்பதல்ல. நந்தி அருளால் நாதனாம் அருள் பெற்றோம். சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே என்று திருமூலர் சொன்னதைப் போல ராமேஸ்வரத்திலே இந்த அற்புதமான ஒரு காட்சியை ராமேஸ்வரத்திலே மேலே விமானத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்காக சிவாச்சாரிய பெருமக்களெல்லாம் இங்கே குழுமி இருக்கிறார்கள். மிக வேகமாக மேல் ஏறிக்கொண்டிருக்கின்ற அந்த கும்பாபிஷேக கடற்காட்சியை பார்க்கின்றோம். பக்தர்களெல்லாம் தவம் செய்ததைப் போல அமர்ந்து சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நாச்சியார் திருக்கோயிலிலே, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் அமைதியாக இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நந்தியம்பெருமானை காணுகின்றோம். அங்கே நாச்சியார் திருக்கோயிலிலே மகா சம்பரோட்சணம் நடப்பதற்கு முன்பாக செய்யக்கூடிய பூஜைகளை எல்லாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே தங்க விமானம், இங்கே நந்திகேஸ்வர பெருமான். காண்பார் கண் நோன்பு என்பதைப் போல நாம் கண்டு மகிழ்கின்றோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வர்ணனை தொடரும். அம்பிகை பாலன் அருட்செல்வன் தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைத்தால் துன்பங்கள் ஊசாகும், துயரங்கள் நெருங்காது. அது ராமேஸ்வரத்தில் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஐங்கரனுக்கான அனைத்து பூஜைகளும், அதே நேரத்தில் ஸ்ரீ ராம பாதத்தை இங்கிருந்து நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தல திருக்கோயிலான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலிலே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று பாடி அருளிய
ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கோபுரம் தங்கத்தால் மின்னிக் கொண்டிருக்கிறது. வங்கக் கடல் கடைந்த என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாடி அருளிய ஆண்டாள் நாச்சியாரின் பாசுர வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால் ராமேஸ்வரத்தில் வங்கக் கடல் ஓரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் அமைந்தருளி இருக்கின்றது. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கோபுரத்திற்கான பூஜைகள் தொடக்கமாகிவிட்டது. அதே நேரத்தில் ராமேஸ்வரத்திலும் சிவாச்சாரிய குலபூஷணங்கள் இந்த திருக்குட முழக்கு நன்னீராட்டு விழாவிற்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மாயவன் தன்னை மனஞ்செய்ய கண்ட தூய நற்கனவை தோழி குறைத்தல் என்பதாக ஒரு 11 பாசுரங்கள் உள்ளது. இந்த 11 பாசுரங்களை சிந்திக்கின்ற போது இந்த பாசுரங்களிலே வாரணம் 1000 சூழ வலம் செய்து என்று ஆரம்பித்து அங்கே பொற்குடம் வைக்கிறார். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு என்று சூறி பந்தற்கீழ் அமைகிறார். இந்திரனுட்டிட்ட தேவர் குழாமெல்லாம் என்று மகட்பேசல் பேச வைக்கிறார். நாற்றிசை தீர்த்தம் என்று காப்பை சொல்கிறார். கதிரொளி தீபம் என்ற தீபத்தை ஏற்றுகிறார். அதன் பின் கைத்தலம் பற்ற கணா கண்டேன் என்று கைத்தலம் பற்றுகிறார். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் தீவலம் வருகிறார். இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் என்று கைப்பற்றி அம்மி மிதிக்கிறார். பொறிமுகுந்தட்ட கணா கண்டேன் என்று பொறியிடுகிறார். மங்கள வீதி வலம் செய்து மணிநீர் என்று மஞ்சன நீராட்டல். இதனால் என்ன பயன்? 10 பாசுரம் என்று 11வது பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆயனுக்காக தான் கண்ட கனாவின் கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வர். இது ஒரு பிரார்த்தனை பாசுரம், ஒரு பரிகார பாசுரம் என்று சொல்வதில் கூட தவறு இல்லை. இந்த வாரணம் 1000 10 பாசுரங்களை சொல்வோ நன்மக்களை பெற்று மகிழ்வர் என்று கூறுகிறார். அற்புதமான 2 காட்சிகளை ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக ஒரே நேரத்தில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு இருப்பது 2 விழிகள். ஒரு இடது விழியிலே பெருமானை தரிசிக்கிறோம், வலது விழியிலே இங்கே பேரொருள் பெற்ற பெருமாட்டியான நாச்சியாரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். 2 விழிகளிலும் 2 காட்சிகளை காணுகின்ற பாக்கியத்தை இன்றைய நாளிலே நமக்கு இறையருள் பாலித்திருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமுமில்லை. அற்புதமான கடல், அழகான கடல், கடலோரமாக இருக்கின்றான் கருணை மணான். ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே அக்னி தீர்த்த கடலை காணுகின்றோம். ராமாயண காலத்திலே சீதையை அக்னி பரீட்சை செய்து வைக்கின்ற பொழுது அக்னி தேவன் சீதாதேவியை சுமந்து கொண்டு வருகிறாராம். அந்த அக்னி சுமந்து கொண்டு வருவதால் அந்த அக்னி சீதாதேவியுடைய கற்பு நெருப்பை என்னால் தாங்க முடியவில்லை என்று ராமேஸ்வரத்திலே இந்த கடலில் வந்து தஞ்சம் புகுந்ததாக சொல்லுகிறார். எனவே சீதையை பரிசோதித்த அக்னி வந்ததால் இந்த கடலுக்கு அக்னி தீர்த்தம் என்று பெயர். ராமேஸ்வரத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்களெல்லாம் இந்த மகா கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக காண்பார் கண் செய்த நோன்பு என்னை என்று சொன்னதைப் போல நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொல்வனே என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னதைப் போல ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுடைய பாசுரங்களை அழகாக கலைமாமணி ஸ்ரீகவி அவர்கள் சொன்னார்கள். அதுபோல திருஞான சம்பந்த பெருமான் திரு ராமேஸ்வரத்திலே 2 பதிகங்களால் ராமநாத சுவாமியினுடைய பெருமையினை சொல்லுகின்றார். எல்லா ஆலயங்களையும் விட இந்த ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு தனிச்சிறப்பு, மிக பெரும் சிறப்பு என்ன என்றால், ராமன் ஒரு கடவுள், ராமனுக்கு பல ஆலயங்கள் உண்டு.
அப்படிப்பட்ட ராமனே லிங்கத்தை ஸ்தாபனம் செய்ததால் ஒரு கடவுளால் அமைக்கப்பட்ட ஒரு கடவுள் கோயில் என்ற வகையிலே இந்த ராமேஸ்வரத்திற்கு ஒரு தனிப்பெருமை உண்டு. அப்படி இங்கே கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்ற காட்சியை காண்பதற்காக மக்களெல்லாம் அலை கடலென திரண்டிருக்கிறார்கள். கடல் வெளியே இருக்கிறதா, கோயிலுக்கு உள்ளே இருக்கிறதா என்று தெரியாதவாறு மக்களெல்லாம் பரவசத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அழகான தங்க விமானத்தை நாம் காணுகின்றோம். இறைவன் தங்குவதற்காக வருகின்ற விமானம்தான் இது. அது தங்கமயமாக ஜொலிக்கின்றது. அப்படிப்பட்ட தங்க விமானத்திலே பெருமாளையும் தாயாரையும் இங்கே நாம் சேவிக்கின்றோம். ஒரே நேரத்திலே சைவ வைணவ ஐக்கியத்தை ஜெயா தொலைக்காட்சி மூலமாக நாம் காணுகின்றோம். நாம் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றால் ராமேஸ்வரத்தில் காட்சியை காண முடியாது. ராமேஸ்வரம் சென்றிருந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் காட்சியை காண முடியாது. ஆனால் இல்லந்தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் என்று மாணிக்கவாசகர் பாடியதைப் போல இங்கு இல்லந்தோறும் எழுந்தருளி ஜெயா தொலைக்காட்சி உங்கள் உள்ளந்தோறும் இந்த காட்சியை ஒரே நேரத்திலே 2 அருட்காட்சிகளை அருள் மழை பொழிவதென காணுகின்ற ஒரு பேறு இன்றைய தினம் வாய்த்திருக்கின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நாச்சியார் கோயிலிலே மகா சம்பரோட்சணத்திற்காக இங்கே பட்டாச்சாரிய பெருமக்களெல்லாம் அந்த புனிதமான மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இது நாச்சியார் கோயில். நாச்சியார் என்ற சொல்லுக்கு ஆண்டாள் நாச்சியார், சூடிக் கொடுத்த சுடற்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி என்றெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நாச்சியார் திருமொழியையும் திருப்பாவை 30ஐயும் அழகாக யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஈக பர சுகங்கள் வரும் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இம்மை பயன் மறுமை பயன். ராமர் பாதத்தை காணுகின்றோம். ராமருடைய பாதம் இங்கே என்ன சிறப்பு என்றால், இலங்கையில் படையெடுப்பதற்கு முன்பாக ராமர் இங்கு அமர்ந்துதான் அந்த 70 வெள்ளம் சேனையையும் பார்த்ததாக கம்பன் பேசுகின்றார். எனவே அங்கே கருடன் பறக்கின்ற ஒரு அருமையான காட்சியையும் காணுகின்றோம். கும்பாபிஷேக நேரத்திலே கருடன் பறந்தால் அது தெய்வ சம்மதம், அருட்காட்சி என்று சொல்லுவார்கள். அப்படி இங்கே ராமேஸ்வரத்திலே ராமர் பாதத்தை நாம் கண்களால் காணுகின்றோம். வர்ணனையை கலைமாமணி ஸ்ரீகவி அவர்கள் தொடர்கின்றார்கள். அற்புதமாக டாக்டர் மாக்கி ரமணன் அவர்கள் ராமர் பாத நிகழ்வினை திரேதாயுகத்து சம்பவங்களை இங்கே சாற்றினார். அங்கே துவாபர யுகத்திலே இங்கே ராமர் பாதம் என்றால் ஸ்ரீ பெரியாளர் பாதங்களை பற்றி ஒரு பாசுரம் பாடுகிறார். சீத கடல் உள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அச்சோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே, பாத கமலங்கள் காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே என்று பெரியாழ்வாரே அழைப்பது போல் இந்த இரு காட்சிகளை ஜெயா தொலைக்காட்சியிலே பாருங்கள் என்ற ஒரு பொருள் பதிந்த பாசுரமாகவே இது அமைவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ராமேஸ்வரம் பாரத தேசத்தில் இமய முதல் குமரி வரை உள்ள திருத்தலங்கள் மட்டுமின்றி அகிலத்திலேயே அற்புதமான திருத்தலமாக தர்மமிகு தமிழகத்திலே அமைந்தருளியிருக்கின்ற திருத்தலம், கடல் ஓரத்திலே இருக்கின்ற கருணை மணாளனின் திருத்தலம் அத்திருக்கோயில் ராமேஸ்வரம். பொதுவாக ராமர் பூஜித்த லிங்கங்கள் என்று ராமேஸ்வரத்திற்கு ஒரு புகழ் இருந்தாலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பல திருத்தலங்களிலே லிங்க பூஜை நடத்தி இருக்கின்றார் என்ற ஒரு குறிப்பு சிந்திக்கத்தக்கதாகும். சிவபிரானால் உலகினை வழிநடத்த தோற்றுவிக்கப்பட்ட ஆதி மூர்த்திகள் பிரமன், திருமால், உருத்திரர், மகேசர், சதாசிவர் என்னும் ஐவராவார். இவர்களில் உலகில் உள்ள உயிர்களை காக்கும் கடவுள் திருமால் ஆவார். அந்த திருமால் தான் திரேதாயுகத்து ராமச்சந்திரமூர்த்தியாகவும் ராமேஸ்வரத்தில் லிங்க பூஜை செய்தார். துவாபகரத்து கண்ணனாக பாசுரங்கள் பாடிய ஸ்ரீ பெரியாழ்வாரும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய என்பது போல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருக்கோயிலுக்கு திருவைபவமும் அமைகின்றது.
2 காட்சிகளையும் தரிசிக்கின்ற பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எத்தனை திருக்கோயிலில் வழிபட்டார் என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். ஒவ்வொரு இடத்திலும் ராமர் வழிபட்ட லிங்கங்கள் குறிப்புகள் அநேகம் உள்ளன. இருப்பினும் தமிழகத்து பரசுராம க்ஷேத்திரங்கள் பரசுராமர் வழிபட்ட லிங்கங்களும் உள்ளன. அரியலூருக்கு அருகில் உள்ள பழவூர் என்ற தலம் பரசுராமரால் பூஜிக்கப்பட்ட தலமாகும். இங்கு பரசுராமர் ஆலமரத்தின் கீழிருந்து தவம் செய்துள்ளார். ராமேஸ்வர க்ஷேத்திரத்திலே ராமலிங்க சுவாமி மிகவும் அற்புதமான தெய்வமாகவும் அருள்பாலித்திருக்கும் தெய்வமாகவும் போற்றப்படுவதைப் போலவே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ரங்கமன்னாரும் வடபத்திர சாயியும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஆண்டாளை பெற்றெடுத்தவர் என்ற வகையிலே அமைந்தருளிய ஸ்ரீ பெருஆழ்வாரையும் கருடனையும் நாம் மனதார தரிசிப்போமா. இடைவேளைக்கு பின்னர் 2 காட்சிகள், உடமுழுக்கு ஒரு பக்கம், மகா சம்ரோட்சணம் மறுபக்கம். அருள்மிகு ராமநாத சுவாமி ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தினுடைய உச்சியிலே சிவாச்சாரிய பெருமக்களெல்லாம் குடமுழுக்கு பெருவிழாவிற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த சிகரங்கள் மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் சிகரத்தை எட்ட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அதற்கு ஒரு ஐதீகமாகத்தான் தத்துவமாகத்தான் ஆலயங்களிலே மிகப்பெரிய கோபுரங்களையும் கொடிமரங்களையும் நாட்டினார்கள். மனிதன் விண்ணுக்கு உயர வேண்டும் என்பதற்காக, அப்படிப்பட்ட சிகரங்களை எட்டுவதற்காக மனித வாழ்க்கையிலே இறைவன் துணை நிற்கின்றான். ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே ராமேஸ்வரத்திலே அங்கே தயாராக ராஜகோபுரத்தினுடைய மேலே சிவாச்சாரிய பெருமக்களெல்லாம் அங்கே கும்பாபிஷேகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான் கும்பாபிஷேகம் செய்கின்ற ஒரு காட்சியை காணுவது மிகப்பெரிய பேறு என்று தேவாரத்திலே எழுதியிருக்கின்றார். திருமயிலை மட்டிட்ட புண்ணியம் காணல் எனத் தொடங்கும் திருமயிலை தேவாரத்தில் பெருஞ்சாந்தி காணாமல் போதியோ பூம்பாவா என்று அந்த எலும்பாக இருக்கின்றவளை பெண்ணாக மாற்றுவதற்காக பாடிய தேவாரத்திலே பெருஞ்சாந்தி என்கின்ற சொல்லால் அந்த திருக்குடமுழுக்கு விழாவை குறிப்பிடுகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இறைவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கின்ற அந்த கும்பாபிஷேகத்தை காண்பது மிக பெரும் தவப்பயனாகும். அஸ்வமேத யாக பலன் அதனால் கிட்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஒரு கும்பாபிஷேகம் காண்பதற்கே அஸ்வமேத பலன் என்றால் ஒரே நேரத்திலே 2 காட்சியை நாம் காண்பதற்கு இந்த பிறவியிலே நாம் செய்த ஒரு பெரும் பேராகத்தான் அத்தனை பேரும் ஜெயா தொலைக்காட்சியையே சாரும். எனவே மிக அற்புதமாக இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் நாச்சியார் திருக்கோயில் சம்பரோட்சணத்தையும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் காட்சியையும் காணுகின்றோம். இதை சொல்லுகின்ற பொழுது அப்பர் பெருமான் ஒரு அழகான தேவாரத்தை ராமேஸ்வரத்திலே குறிப்பிடுகின்றார். இது போன்ற அருமையான திருவிழாக்களை காண்பது நோக்கின் தவம் என்று சொல்லுகின்றார். அதாவது தொலைக்காட்சியை வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு காணுகின்ற பக்தர்களுக்கெல்லாம் ஒரு நோக்குவதால் தவம் செய்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கலச பூஜையை மேலே கோபுரத்தின் மேல் ஏறித்தான் நீங்கள் காண முடியும். அவர் பாடுகின்றார், வாக்கினால் இன்புரைத்து வாழ்கிறார் தம்மையெல்லாம் போக்கினால் புடைத்து அவர்கள் உயிர்தனை உண்டமால்தான் தேக்கு நீர் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை நோக்கினால் வணங்குவாருக்கு நோய்வினை நுணுகும் அன்றே. நோக்கினால் வணங்கினார்க்கு என்று சொல்கிறார். அது தொலைக்காட்சிக்கு ரொம்ப பொருத்தம். எனவே பக்தர்களெல்லாம் நோக்கினால் வணங்குகிறார்கள். அதை பார்த்து கொண்டே அதை வணங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அங்கே சென்று பாதம் பணிந்து வணங்குவதைப் போல இங்கு நோக்கினால் வணங்குவாருக்கு நோய் வினை நுணுகும் அன்றே என்று அப்பர் சுவாமிகள் பாடி வைத்திருக்கின்றார்கள். வர்ணனையை கலைமாமணி ஸ்ரீதேவி அவர்கள் தொடர்கிறார்கள். ஒரு நோக்கினால் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு ஒரு ஜாலத்தையே செய்துவிட்டார் டாக்டர் மாக்கி ரமணன் அவர்கள். நோக்கு என்பது பார்வை என்பதாக பொருள்பட்ட பதிகத்திலே
அந்த பார்வை என்பதற்கு இதுவும் ஒத்ததாகும் என்ற ஒரு ஓமை பாராட்டக்கூடியது. திருமாலின் தசவதாரங்களில் 7வது அவதாரம் ராமவதாரம். அதில் ராவணனை கொன்றதால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாயிற்று. அது தீர சிவலிங்கம் அமைத்து பூஜிக்க விரும்பினார். ஹனுமன் லிங்கம் எடுத்து வர கால தாமதமானதால் சீதை வெண்மணலால் சிவலிங்கம் அமைத்தார். ராமர் அச்சிவலிங்கத்தை பூஜை செய்தார். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த லிங்கத்திற்கு காசி விஸ்வநாதர் என்று பெயரிட்டார். ராமேஸ்வரத்தில் அமைகின்ற குடமுழுக்கு பெருநன்னீராட்டு விழாவைப் போல இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தல திருக்கோயிலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கோபுரத்திற்கான கலச பூஜைகள் நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் மகா சம்ரோட்சண பெருவிழா அமைந்தருள உள்ளது. அனைவரும் ஒன்று கூடி எழுந்தருளி அங்கே ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த அருமையான மகா சம்ரோட்சண வைபவத்தை பாசுரங்களை பாடி அருளி அதை அமைத்துள்ள காத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் அமைத்த லிங்கம் ராமநாதர் என்ற பெயரில் உள்ளது. இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும் என்பது இந்த வர்ணனையில் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஒரு திருத்தலம் திவ்ய தேசம். ராமேஸ்வரம் திருப்பதிகம் பாடல் பெற்ற திருத்தலம். ஒன்று நாயன்மர்களால் பாடல் பெற்ற திருத்தலம், மற்றொன்று பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அங்கே அவதரித்தருளி அங்கேயே இருந்து பாடி அருளிய திருத்தலம். 2 பாடல்கள் பெற்ற திருத்தலத்தை ஒரே நேரத்தில் ஜெயா தொலைக்காட்சி ஒரே சமயத்தில் வழங்கி கொண்டிருக்கிறதை உலகம் போற்றிக் கொண்டிருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பட்டாச்சாரிய சுவாமிகள் அனைவரும் அந்த சுப வேளைக்காக, சுப ஹோரைக்காக, சுப லக்னத்திற்காக அவர்கள் அனைவரும் இந்த சம்ரோட்சண விழாவை நடத்துவதற்காக காத்துள்ளனர். மனமெல்லாம் ஸ்ரீ ஆண்டாளே நிறைந்திருக்கிறாள். காரணம், ஆண்டாளின் திருநாமம் ஆண்டாள். அவள் நம்மையெல்லாம் ஆண்டாள். இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறாள். தர்மமிகு தமிழகத்திலே ஆண்டாள் ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதைத்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் திருக்காட்சி நமக்கு, அது நம்மையெல்லாம் ஆண்டாள். இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறாள். தர்மமிகு தமிழகத்திலே ஆண்டாள் ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதைத்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் திருக்காட்சி நமக்கு அற்புதமான வைபவமாக, அந்த அற்புதமான அந்த கோபுர கலசத்தை பார்க்கின்ற பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி என்பது போல ஓங்கி வானத்தை நோக்கி இருக்கின்றது. வானத்திலே தேவாதி தேவர்களெல்லாம் வந்து குழுமி இந்த அருமையான காட்சியை கண்டு களிக்கின்றனர் என்று எப்பொழுதுமே பெரியோர்கள் இப்படிப்பட்ட வைபவத்திலே பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி இந்த அற்புதமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலிலே மகா சம்ரோட்சணம் பெருவிழாவை நாம் கண்டு களித்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ ஆண்டாளின் அவதார மகிமை பூமி பிராட்டியாக அவதரித்தார். வானுலகத்திலே, வைகுந்தத்திலே அல்லது திருப்பார்கடலிலே அமைந்திருக்க வேண்டியவள் மண்ணுலகம் உய்வதற்காக இங்கே அவதரித்தார். மண்ணுலகம் ஏன் உய்ய வேண்டும்? மண்ணுலகில் மானுடரெல்லாம் பக்தி பிரபாகத்தில் ஆழ வேண்டும் என்பதற்காகவே 30 பாசுரம் திருப்பாவையாக நமக்கு அருளினார். மார்கழி மாதத்திலே சுப்பிரபாதத்தை விட மேன்மை மிக்கது என்று பெரியோர்கள் சாற்றுவது திருப்பாவை. திருப்பாவையை ஒவ்வொரு நாளும் சேவிப்பது மார்கழி மாதத்தில் மட்டுமல்ல, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்ற பாசுரங்களை நாம் எப்போதுமே சேவித்து கொண்டிருக்கலாம் என்பது பெரியோர்களின் துணிவு. இந்த ஸ்ரீ ஆண்டாளை குறித்து பல கதைகள் உள்ளன, பல சம்பவங்கள் உள்ளன. அனைத்து சம்பவங்களும் ஸ்ரீ ஆண்டாளுடைய பெருமையை பேசவில்லை. ஆண்டாள் வர்ணித்த அந்த ரங்கமன்னாரை, அந்த வடபத்திர சாரியை, அந்த ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றானே ரங்கநாதனை,
திருமாலிஞ்சூரிலே எழுந்திருக்கிறானே சுந்தர தோளுடையானை, திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையானை அனைவரும் பக்தி பிரபாகத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் பாசுரங்களை பாடி தானும் பக்தியை தலைத்து பகவானுடன் ஒன்றை கலந்தால் கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் என்ற கனவு ஸ்ரீ ஆண்டாளிடம் பலித்தது. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்பர் பெரியோர். அந்த கனவு நற்கனவாக, பக்தி கனவாக, முத்திக்கு வழிகாட்டும் கனவாக அமைய வேண்டும் என்பது ஆன்றோர்களின் அருள்வாக்கு. இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்திலே திருக்கோயிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலே மகா சம்ரோட்சண பெருவிழாவை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஒரு கும்பாபிஷேகம், மகா சம்ரோட்சணம், அதை தரிசிக்கின்ற பொழுது நமக்கு அந்த பலன் கிடைக்கும். இதோ பெரியவர்கள் அனைவரும், அதிலும் ஆண்டாளின் பச்சை கொடி, பச்சை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதோ மகா சம்ரோட்சண பெருவிழா ஸ்ரீ ஆண்டாளுக்காக வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து என்று பாடியருளிய ஸ்ரீ ஆண்டாள் கோபுரத்திற்கு, அந்த தங்க விமானத்திற்கு அந்த புனித நீரை மகா சம்ரோட்சண பெருவிழாக நடத்தி வைக்கின்றனர் பட்டாச்சாரிய சுவாமிகள். இந்த அருமையான காட்சியை ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற காரணம், இது தர்மமிகு தமிழகம், பக்தி மிகு தமிழகம், பக்திக்கு பாதை காட்டும் தமிழகம். இந்த பக்தியை பாருலகில் உள்ளவர் அனைவரும் பார்த்து பக்தியுடன் இதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தால், உள்ளார்ந்த காரணத்தால் இந்த அற்புதமான திருக்காட்சியை ஜெயா தொலைக்காட்சி இந்த அற்புதமான திருநாளிலே, இந்த முகூர்த்த வேளையிலே அமைத்து கொண்டிருக்கின்றது. நாச்சியார் கோயிலிலே மகா சம்ரோட்சண திருக்காட்சியை கண்டு மகிழ்ந்து நெகிழ்ந்தோம். இந்த அருமையான நிகழ்வு காண்பார் கண் நோன்பை என்ன எத்தனை நாளாக 3 நாட்கள் யாகசாலையிலே வைத்து அந்த புனித நீரை அந்த பூஜைகள் செய்து அதை இப்பொழுது மகா சம்ரோட்சணம் செய்திருக்கிறார்கள். நாச்சியார் திருக்கோயிலிலே அந்த ராஜகோபுரத்திலே அங்கே மீண்டும் அந்த சம்ரோட்சணம் நடந்திருக்கக்கூடிய காட்சியை காணுகின்றோம். மக்களெல்லாம் ஆர்வத்தோடு கரங்கள் குவித்த வண்ணம் கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அந்த புனித நீர் ஆட்டிய பிறகு அங்கு மீண்டும் அவர்களுக்கு அந்த தீப ஆராதனை செய்யப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே சிவாச்சாரிய பெருமக்கள் எவ்வாறு ராமேஸ்வரத்திலே கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருந்தார்களோ, பட்டாச்சாரிய பெருமக்களெல்லாம் நாச்சியார் திருக்கோயிலிலே இங்கே வைகானச ஆகமத்தை இவர்கள் பின்பற்றி இங்கு நாச்சியார் கோயிலிலே இதோ அந்த அருமையான காட்சியை காணுகின்றோம். அந்த கற்பூர நீராஜனம் செய்கின்றார்கள். அந்த நாச்சியாருடைய தங்க விமானத்திற்கு ஜொலிக்கின்ற அந்த கற்பூர ஆரத்தி செய்கின்ற காட்சியை காணுகின்றோம். பக்தர்களுக்கு அதை பட்டாச்சாரிய பெருமக்களெல்லாம் காணுகின்றார்கள். கண்களால் ஒத்திக்கொள்ளுகின்றார்கள். கைகளால் ஒத்திக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தொலைக்காட்சியிலே எவ்வாறு நோக்குத்தவம் என்று அப்பர் பெருமான் பாடினாரே ராமேஸ்வர பதிகத்திலே, அப்படி கண்களாலேயே அவர்கள் அந்த கற்பூர ஆரத்தியை ஒற்றிக்கொள்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். பல ஆயிரக்கணக்கான பக்தர்களெல்லாம் இந்த அருமையான காட்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேர் பாடிய ஆண்டாளுக்கு இன்றைய தினம் மகா சம்ரோட்சண விழா மிக சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றது. மேலே உள்ள பெருமக்களெல்லாம் இந்த காட்சிக்காக ஒரு நாள் அல்ல 3 நாட்கள் யாகசாலையிலே வைத்து பூஜை செய்த அந்த அருமையான குடத்தைத்தான் இங்கே சம்ரோட்சணம் செய்தார்கள். வராக பெருமானுடைய ஒரு திருக்காட்சியையும் மகாலட்சுமி தாயாரை மடியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நாம் காணுகின்றோம். இந்த ஒரு அருமையான தங்க விமானம் நம்முடைய நெஞ்சிலே தங்குகின்ற விமானமாக, பக்தியை தருகின்ற ஒரு விமானமாக காணுகின்றோம். இப்பொழுது அந்த தங்க கலசத்திற்கு இங்கே அலங்காரம் செய்து அவர்கள் இந்த காட்சியை மீண்டும் நமக்காக காட்டுகின்றார்கள். இப்பொழுது மேலும் அந்த கலசாபிஷேகம் நடக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம்.
இதுதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய பெருந்திருவிழா. இந்த பெருந்திருவிழாவிலே மக்களெல்லாம் பெரும் திரளாக கூடியிருந்து குளிர்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டாள் நாச்சியார் சொன்னதே கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று பாடியிருக்கின்றார். பக்தியிற்கு கூட்டம் முக்கியம், கூட்டத்திற்கு நல்ல பக்தியின் நாட்டம் முக்கியம். அப்படிப்பட்ட நாட்டம் மிக்க ஒரு கூட்டம், பக்தி பரவசமான கூட்டத்தை இங்கு நாச்சியார் கோயிலிலே காணுகின்றோம். வர்ணனையை கலைமாமணி ஸ்ரீதேவி அவர்கள் தொடர்கிறார்கள். அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோயிலிலே மகா சம்ரோட்சண பெருவிழாவை வானத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற போது கருடன் காணாதது வியப்பாக இருக்கிறது. வியப்பு அல்ல, இந்த மகா சம்ரோட்சண திருவிழா ஸ்வர்ண விமானம், ராஜகோபுரம், பரிவாரங்கள் ஆகியவைகளுக்கும் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்கமன்னார், கருடாழ்வாருக்கும் உண்டு. இது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அமைகின்ற ஒரு அருட்காட்சி. ஸ்ரீ ஆண்டாளுக்கும் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கும் ஸ்ரீ கருடாழ்வார் ஆகியோருக்கும் இங்கே மகா சம்ரோட்சணம் அமைய இருப்பதால் கருடனே உள்ளிருந்து எழுந்து அங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். தங்க விமானத்திலே பார்க்கின்ற பொழுது தங்குக தங்குக மனதில் தங்குக என்பது போல இத்திருக்காட்சிகளை ஜெயா தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி என்று ஸ்ரீ பெரியாழ்வார் பாடி அருளியதை போல 7 பிறவிக்கும் முன்னோடு உற்றோமே என்று ஸ்ரீ ஆண்டாளின் பாசுரம் போல நம் முன் 7 நமக்கு பின் 7. இந்த 7 பிறவிக்கும் என்ன தவம் செய்தோமோ இந்த அரிய காட்சிகளை காண்பதற்கு என்பது போல உலக மக்கள் தங்கள் இல்லங்களிலே இந்த உணர்வுடன் பக்தியுடன் பக்தி சிரத்தையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இடைவேளைக்கு பிறகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் அற்புதமான குடமுழக்கு திருவிழா காட்சிகளை தரிசிப்போமா. ஜெயா டிவி பக்தியுடன் வழங்கும் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா அற்புதமான இந்த சுப தினத்தில், சுபயோகத்தில், சுப நட்சத்திரத்தில் சுபமான ஓர் நன்னீராட்டு பெருவிழாவின் தரிசனத்தை அங்கே இருக்கின்ற லட்சோப லட்ச பக்தர்கள் மட்டுமின்றி உலகத்தில் உள்ள பக்தர்களும் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அருமையான காட்சியை ஜெயா தொலைக்காட்சி தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இதை நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. எத்துணை சிரமமாயினும் அத்துணை சிரமத்தையும் தீர்த்தருள்பவன் சித்தன் சிவபிரான். பித்தா பிறைசூடி என்று பாடி அருளினானே சுந்தரர், அந்த பித்தன் ராமநாத சுவாமியாக எழுந்தருளி இருக்கின்றான். அற்புதமான இந்த ராமநாத சுவாமி ஆலயத்திலே திருஞான சம்பந்த பெருமான் 2 பதிகங்கள் பாடியிருக்கின்றார், அப்பெருமான் 1 பதிகம் பாடியிருக்கின்றார். இங்கே மகா கும்பாபிஷேகம் நடந்த அந்த கலசத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு மிக அருமையான ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ராமநாத சுவாமி திருக்கோயிலிலே அமைந்தருளிய திருக்குடமுழுக்கு நன்னீர் பெருட்டு விழா இப்போது உலக மக்களுக்காக மீண்டும் ஒரு முறை, எத்துணை முறை பார்த்தாலும் அது புண்ணியத்தை சேர்க்கும், புண்ணிய பலனை மனிதனுக்கு அளிக்கும். இதோ அந்த அற்புதமான நன்னீராட்டு பெருவிழா அனைத்து கோபுரங்களுக்கும் சிவாச்சாரிய குலபூஷணங்கள் ஆகம விதிகளின்படி சாற்றுவதை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றுகின்ற இந்த அருமையான காட்சி மக்கள் மனதிலே பதிந்து மக்கள் அனைவரும் அரியும் சிவமும் ஒன்றுதான் என்ற ஒருமைப்பாட்டு நிலைக்கு வர வேண்டும். காரண ஆகம அடிப்படையிலே அமைந்த ஆலயம் இது. எனவே சிவாச்சாரிய பெருமக்களெல்லாம் ஆகம விதிகளின்படி செய்த ஒரு காட்சியை இப்பொழுது நாம் கண்டு மகிழ்ந்தோம். இது ஒரு கண்கொள்ளாத ஒரு காட்சி. கும்ப அபிஷேகம் என்பது இதுதான். கும்பத்திற்கு அந்த புனித நீரை 3 நாட்கள் யாகசாலையிலே வைத்து அதை அபிஷேகம் செய்கின்ற ஒரு பெருங்காட்சி. இதை நாம் தரிசிப்பதற்கு ஒரு பிறவி பயன் பெற்றிருக்க வேண்டும். இந்த காட்சியிலே அந்த புனித நீர் அந்த ஒளிப்பதிவு கரையிலே பாய்கின்ற பொழுது நம்மீதே பாய்வது போல் ஒரு அருமையான காட்சியை ஜெயா தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கு.
வானத்திலே பூமாரி பொழிவது போல் சிவாச்சாரிய குலபூஷணங்கள் அனைவரும் பூமாரி பொழுகின்றனர். இதோ வருணதேவன் மீண்டும் வந்து விட்டானோ, அச்சப்பட வேண்டாம், இது புனித நீர். 7 புனித நதிகளிலே வந்து வானத்திலே வானவில் போல் அந்த புனித நீர் பாய்கின்றதை பார்க்கின்ற பொழுது, அனைத்து பெருமக்களின் சிரசிலேயும் அந்த நீர் விழுகின்ற பொழுது, கலசத்திலிருந்து வருகின்ற அந்த புனித நீரை ஒரு மனிதன் ஏந்தி கொண்டால் அவன் 7 பிறவிக்கும் ஏற்றமடையவன் ஆவான். இந்த அருமையான புனித தீர்த்தம் நம்மேல் படாதா என்று அனைவரும் அங்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வானத்திலிருந்து அமுத தாரை பொழிவதைப் போல, பூ மழை பொழிவதைப் போல அந்த மக்களெல்லாம் இதை பரவசத்தோடு பெற்றுக்கொள்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். ராமர் அமைத்த லிங்கம் என்பதால் கடவுளே கடவுளுக்கு கட்டிய ஒரு பெரும் கோயில் இது. எனவே விபீஷண ஆழ்வார் ஒரு லிங்கம் அமைத்திருக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி ஒரு லிங்கம் கொண்டு வந்திருக்கிறார். ஆஞ்சநேய சுவாமி கைலாயத்திலிருந்து அந்த லிங்கத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக சீதாதேவி ஒரு லிங்கத்தை மணலால் செய்கின்றார். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், மணலால் லிங்கம் செய்தால் அது எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ராயர் என்ற ஒரு அம்பாளுடைய பக்தர் சொன்னாராம், அருள் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், நான் செய்து காட்டுகிறேன் என்று இந்த ராமேஸ்வரத்திலே உப்பினால் ஒரு லிங்கம் செய்திருக்கிறார்கள். அது ராமநாத சுவாமிக்கு பின்னால் இருக்கின்ற தீப ஆராதனை காட்சியை காணுகின்றோம். அந்த கலசங்களுக்கெல்லாம் இப்பொழுது தண்ணீரால் அபிஷேகம் செய்து தீயினால் ஆராட்டு தெரிவிக்கின்றார்கள். இதோ அந்த கோபுரத்தின் மேலே இருந்து அந்த புனித நீரை அனைவரும் மேலும் படுகின்றவாறு இந்த தொழில்நுட்பத்தினுடைய ஒரு வளர்ச்சியாக அனைவருக்கும் காட்டுகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். மண் பாத்திரத்திலே இந்த தீப ஒளி ஏற்றப்படுகிறது. பஞ்சபூதங்களிலே மண் உண்டு. ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல மண்ணால் செய்த சிவலிங்கம், அதற்கான கோபுரம், அதற்கான திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா, மண் பாத்திரத்திலே தீபாராதனை. பஞ்சபூதங்களிலே இங்கே நீரும் நிறைந்து விட்டது, நெருப்பும் நிறைந்து விட்டது. பஞ்சபூத தத்துவமான அனுமனும் அங்கே அமைந்தருளி இருக்கின்றான். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தில் ராமரும் சீதையும் சிவபூஜை செய்யும் காட்சி ஐதீக சிற்பமாக அமைந்துள்ளது. அற்புதமான இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது மிக அருகாமையில் நம்மை அழைத்து சென்று இதை வழங்கி கொண்டிருக்கின்றது ஜெயா தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பாக. சீதையும் ராமரும் பூஜை செய்ததை கூர்ம புராணத்தில் இச்செய்தி விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. திரு ராமேஸ்வரத்தை ஞானசம்பந்தரும் அப்பரும் பாடியுள்ளார் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இராமாயண செய்தியும் பலவற்றை இங்கே ராமநாதபுர சுவாமியை பற்றி நிரூபிக்கின்றது. கம்பராமாயணத்தில் ராமன் வெண்மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட செய்தி கூறப்பட்டுள்ளது. ராமேஸ்வர தலத்தை பார்த்து அநேக ஆலயங்கள் அமைக்கப்பட்டன. இவை ராமநாத சுவாமி ஆலயங்கள், ராமலிங்க சுவாமி ஆலயங்கள் என பலவாறு அழைக்கப்படுகின்றன. திருவாமாத்தூர், திருநாமதச்சிரம் முதலிய தலங்களிலும் ராமர் சிவ வழிபாடு செய்துள்ளார். அபிராமேஸ்வரர், ராமநாதேஸ்வரன் பெயர்களை பெற்று விளங்குகிறார். காசியில் உள்ள அனுமன் கட்டத்தில் ராமர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்கள் தனித்தனி ஆலயங்களில் உள்ளன. மகிமை பெற்ற மன்னார்குடி அருகில் திரு ராமேஸ்வரம் என்ற ஊர் உள்ளது என்று கூறி இடைவேளைக்கு பிறகு மற்ற சிவலிங்கங்களை சிந்திப்போமாக. இறையருட்கருணையை என்னவென்று மனிதனால் சொல்ல இயலும்? நேரலை ஒளிபரப்பின் இடைவேளை நேரத்தில் பல தொலைபேசிகள் ஜெயா தொலைக்காட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் அந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா காட்சிகளை மறு ஒளிபரப்பு செய்வீர்களா என்ற கேள்விக்கு பதில் இதோ இந்த காட்சிகள். ராமநாத சுவாமி ஆலயத்திலே நாம் நினைந்து பார்க்கின்ற ஒன்றை மீண்டும் பார்க்கின்றோம். மீள் பார்வையாக இந்த அருமையான ஆலயத்தில்தான் ஞானசம்பந்தர் பாடினார். தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமாமுகன் பூயலும் முடி பொன்றுவித்த பழி போய் அற. தன்னுடைய பழி தீர்வதற்காக ராமபிரான் இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த அருமையான ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. சிவாச்சாரிய பெருமக்கள் 3 நாட்கள் வைத்து பூஜித்த அந்த குடத்தை இங்கே அபிஷேகம் செய்கின்ற ஒரு அருமையான காட்சியை மீண்டும் 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 காண்பவர்களுக்காக, அவர்களுடைய மனதிலே புனித எண்ணத்தை மேம்படுத்துவதற்காக காணுகின்றோம். இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எனவே பழி போய் அற ஏ இயலும் சிலை எண்ணல் செய்த ராமேஸ்வரம்
சிலை அண்ணல், அதாவது வில்லினை உடைய ராமன் உருவாக்கிய ஒரு ஆலயம்தான் இந்த ராமேஸ்வரம். ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். ராமர் உருவாக்கிய ஒரு லிங்கம். ஆனால் உண்மையிலேயே ராமர் அதை உருவாக்கவில்லை. அகத்தியர் சொல்லுகின்றார், உனக்கு பழி நேர்ந்து விட்டது ராமா, எனவே நீ சிவபூஜை செய்து அந்த பழியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அகஸ்திய பெருமானார் வழிகாட்ட, ராமபிரான் முன்வர சீதாதேவி அந்த லிங்கத்தை எடுத்து கொடுக்கிறார். இதோ இருக்கின்ற அற்புதமான உலக அதிசயமான 3ஆம் பிரகாரத்தை முத்து ராமலிங்க சேதுபதி மன்னர் அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். 1212 தூண்கள் அலங்கரிக்கின்றன. 690 அடி நீளமுடையது, 435 அடி அகலம் கொண்டது. உலக மக்களையெல்லாம் கவருகின்ற 3ஆம் பிரகாரத்தை இப்பொழுது ஜெயா தொலைக்காட்சியினர் கீழும் மேலுமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். விநாயக பெருமானுடைய காட்சியை விதானத்திலே எழுதியிருக்கிறார்கள். நாம் நேரே சென்றால் கூட நம்முடைய கழுத்து வலிக்கும். அதை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு காட்சியை இங்கு நாம் காணுகின்றோம். உலக மக்களையெல்லாம் கவர்ந்த ஒரு பிரகாரம். பிரகாரம் என்ற சொல்லுக்கே அது நியதி என்று ஒரு பொருள், உலகம் கிரமம் என்று ஒரு பொருள். இங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சுற்று என்று சொல்லுவார்கள். இங்கே புனித நீர் தெளித்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த புனித நீரிலே நனைந்த வண்ணம் பக்தர்களெல்லாம் பரவசத்தோடு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். விநாயக பெருமான் அலங்கரித்த நிலையிலே இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். ஆதிசங்கர பகவத் பாதர் இங்கு அந்த ஸ்படிகலிங்கத்தை வணங்கியிருக்கின்றார். இங்கு என்ன விசேஷம் என்றால், ராமலிங்கருடைய சன்னதியிலே இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கத்திற்குத்தான் முதல் பூஜை. அடுத்ததாக 51 சக்தி பீடங்களில் ஒன்றான சேது சக்தி பீடம் பர்வதவர்தினியை பற்றி தாய்மானவர் மலை வளர் காதலி என்று பாடியிருக்கின்றார். 9 தாய்மானவர் பாடல்கள் மலை வளர் காதலியின் மேல் பர்வதவர்தினியின் மேல் பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்திலே இன்றைய தினம் நாம் அந்த திருக்காட்சியை கண்டு மகிழ்ந்து நெகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உலக அதிசயமான பிரகாரத்தை பார்த்தோம். சக்தி பீடத்தில் ஒன்றான இந்த ஆலயத்தில்தான் அனுமன் கொண்டு வந்த அந்த லிங்கத்திற்கும் பூஜை நடக்கின்றது. கைலாயத்திலிருந்து அனுமன் கொண்டு வருவதற்கு தாமதமானதால் சீதாதேவி அதற்குள்ளே மணலால் லிங்கம் செய்த ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். அந்த பக்தர்களெல்லாம் ஆலயத்திலே சுற்றி வருகின்றார்கள். சுற்றி வருகின்ற பொழுது அவர்களெல்லாம் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனை தொடரும். சுடற்கொடி பாடி கொடுத்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி, அதில் பாடப்பட்ட அருமையான ஆலயம் இந்த நாச்சியார் திருக்கோயில். திருமாலை சூடி திருமாலை அடைந்த பெருமாள் இதோ இங்கே மீண்டும் அந்த சம்பிரோட்சண காட்சியை கண்ணார கண்டு மகிழ்கின்றோம். பகவன் நாமாவை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பதைப் போல அந்த சம்பிரோட்சண காட்சியை பார்க்க பார்க்க ஆனந்தம் மேலிடுகின்றது. எனவே மீண்டும் ஜெயா தொலைக்காட்சியினர் இந்த காட்சியை நமக்கு மீண்டும் பக்தியோடு வழங்குகின்றார்கள். அந்த மகா சம்பிரோட்சண நிகழ்ச்சியை
காண்பார்கண் நோன்பு என்பதைப் போல பச்சை கொடி அசைக்க இங்கே அந்த மகா சம்பரோட்சண காட்சியை கண்டு மகிழ்கின்றோம். அந்த அருமையான தங்க கலசத்தின் மேல் அந்த தண்ணீர் வந்து விடுகின்ற தாரையை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் பொழிகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமனை அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியினுடைய அந்த தங்க விமானத்திற்கு இப்பொழுது மகா சம்பரோக்ஷணம் நடந்த அந்த அருமையான காட்சியை மீண்டும் மீண்டும் நாம் கண்டு மகிழ்கின்றோம். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் நல்வழி காட்டிய சூடி கொடுத்த சுடற்கொடியினுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் மகா சம்பரோக்ஷண நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் மீண்டும் கண்டு கொண்டிருக்கின்றோம். கற்பூர ஆராதனை காட்சியையும் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ செம்பவள திருப்பாவிதான் தித்தித்திருக்குமோ என்று கேட்கின்றார். கற்பூரம் நாருமோ என்று கேட்ட அந்த நாச்சியாருடைய பாடலுக்கு ஏற்றவாறு கற்பூர ஆரத்தியை இப்பொழுது பட்டாச்சாரிய பெருமக்களெல்லாம் அங்கே காணுகின்ற ஒரு அருங்காட்சியை இப்பொழுது நாம் கண்டு மகிழ்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்ததாக ராமேஸ்வரத்திற்கு கலைமாமன் ஸ்ரீ அவர்கள் வர்ணனையோடு செல்கின்றோம். ராமேஸ்வரம் கோயிலின் முதல் குடமுழுக்கு 1948ஆம் ஆண்டு நடைபெற்றது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இரண்டாவது குடமுழுக்கு 1975ஆம் ஆண்டிலும், மூன்றாவது 2001லும், நான்காவது இப்பொழுதும் அமைகிறது. இந்த ராமநாத சுவாமி ஆலயத்திலே பல சிறப்புகள் உண்டு. பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற ஸ்தலம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புக்கும் காரணம் அங்கு சித்தர்களெல்லாம் அங்கே ஐக்கியமான தலம். எனவே ஸ்ரீகே ஐயா அவர்கள் சொன்னதைப் போல இந்த கோயிலுக்கு பல பெருமைகள் உண்டு. அவற்றை அங்கே சிந்திப்போம். சுவாமி விவேகானந்தர் 1897ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 27ஆம் நாள் நாகநாதரை வணங்கி ஆற்றிய சொற்பொழிவில் குறிப்பிட்டது, அன்புதான் சமயம். உடல் உள்ளம் இரண்டும் சுத்தமில்லாமல் சிவபிரானை வழிபடுவதால் ஒரு பலனும் இல்லை. எனவே உடல் மற்றும் மன சுத்தத்துடன் தன்னை பிரார்த்திப்பவர்களின் கோரிக்கைகளுக்கு சிவபிரான் செவி சாய்க்கிறார் என்றார். உடல் சுத்தம் மட்டுமன்றி மனச்சுத்தமும் இந்த தூண்களைப் போல் ஆழமாக அமைய வேண்டும். இந்த மூன்றாம் பிரகாரம் என்பதே சிவபிரானின் முக்கண்ணிற்கு ஒப்பாகும் என்று பெரியோர்கள் சாற்றுகிறார்கள். ஆக இந்த அற்புதமான அருமையான அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயில், இரண்டு விடங்களிலும் ஒன்று குடமுழுக்கு, ஒன்று மகா சம்ரோட்சணம், ஒன்று அபய அஸ்தத்தால் ஆசீர்வதிப்பது, ஒன்று மாலையாக சுற்றி சுற்றி வருவது என்று இந்த காட்சிகள் அனைத்தும் ஜெயா தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றோம். பார்க்க பார்க்க பரவசமாக உள்ளது. தீர்த்த பெருஞ்சுடரை தெய்வத்தின் அந்த அருட்காட்சி இந்த தூண்களிலே அமைந்துள்ளது. மூன்றாம் பிரகாரம் என்பதே எவ்வாறு முக்கண்ணிற்கு ஒப்பானதோ அந்த பிரகாரத்தின் அருமையான காட்சிகளும் அந்த வண்ணங்களையும் பார்க்கின்ற போது வண்ணங்கள் ஒரு மனிதனின் எண்ணங்களை மாற்றிவிடும். எண்ணம் திண்ணமானால் வண்ணமுறும் வாழும். அந்த வண்ணமான காட்சிகளுடனே வடிவுடைய அம்மன் பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமியின் அருள் பெற்று ஜெயா தொலைக்காட்சி இது அர்த்தநாரீஸ்வரர் காட்சியாகும். இரண்டும் ஒன்று. ஒன்று சிவம் சொல், அம்பாள் செயல். சொல் சரியாக இருந்தால் செயல் சரியாக அமையும் என்று கூறி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா.